அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் நேற்று நினச்ச மாதிரி தான் கொஞ்சம் நடந்திருக்கு. நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. செல்லிங் ப்ரெஷர்லாம் பெரிய அளவுலலாம் ஒரு பிளட் பாத் மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நடக்கல நிஃப்டி எக்ஸ்பைரி. பட் பரவாயில்ல, புட் ஆப்ஷன் கொஞ்சம் ஒரு என்ன சொல்றதுன்னா பேலன்ஸாக இருக்கு. புட் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடு எல்லாம் போயிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கு. கால் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் அந்த அர்த்த மணி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜீரோக்கு வந்திருக்கு. இது எதனால இறங்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஆர்பிஐயோட எம்பிசி மீட்டிங்கோட நாளைக்கு ரிசல்ட்ஸ் அக்டோபர் 1 10 AM ரிலீஸ் பண்றாங்க. இதுல என்ன எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஒரு 25 பேசிக்ஸ் பாயிண்ட்ஸ் குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நேற்று சொல்லியிருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங்னு கிடையாது. ஸோ கையில் இருக்கிற ஸ்டாக்ஸ் கொஞ்சம் செல் பண்ணிட்டு ஸோ நாளைக்கு பை பண்ணால் நல்ல கொஞ்சம் ப்ராஃபிட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் மார்க்கெட் ரன் ஆகும்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த மாதிரி நடக்கலை. இது நாளைக்கு ரேட் கட் அதாவது கண்டிப்பா கட் பண்ணுவாங்களா? ஏன்னா கட் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இறங்கி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாளைக்கு ஏறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரேட் கட் கட் பண்ணுவாங்களா, இல்லைன்னா இருக்கிற ரேட் கட் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 5.5 இருக்கு. இப்போ லாஸ்ட் டைம் ஒரு 50 பேசிக்ஸ் பாயிண்ட் கட் பண்ணாங்க. கட் பண்ண உடனே மார்க்கெட் நல்லாவே ஒரு பேங்க் நிஃப்டி 50 எல்லாம் growth கொடுத்துருந்தது. இப்போ இந்த தடவை ஒரு 25 பேசிக்ஸ் பாயிண்ட் எதிர்பார்க்குறாங்களே தவிர பட் அவங்க சைட்ல எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் வரல. ஆல்ரெடி ஜிஎஸ்டி ரேட் கட் இப்போதான் நடந்திருக்கு. இப்போ செப்டம்பர் 22 தான் ஜிஎஸ்டி ரேட் கட் நடந்திருக்கு. ஜிஎஸ்டி ரேட் கட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் கோடி ரூபா அரசுக்கு இழப்பு அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. இப்போ ஆல்ரெடி ஜிஎஸ்டி ரேட் கட் நடந்திருக்கிறதுனால இந்த ரெப்போ ரேட் கட் டவுட் தான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை வச்சு பாக்குறப்ப. இப்போ 5.5% அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த எக்ஸ்பெக்டேஷன் மாறி மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. 25 பேசிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்தா மட்டும்தான் மார்க்கெட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே வருமே தவிர இல்லை இந்த 5.5% அப்படியே கண்டினியூ ஆகும் சொல்லிட்டாங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் கீழே விழுந்துடும். அப்படி இல்லாமல் இந்த 5.5% ஒரு 25 பேசிக்ஸ் பாயிண்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். ஏன்னா ஆல்ரெடி ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்கல்ல, அதுல இருந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக ரெப்போ ரேட் கட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் ஏறி ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட் ஏறிட்டாங்க. கட் பண்ணாம ஏற்றிட்டாங்க அப்படின்னா கூட மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆயிடும். பார்க்கலாம் எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. என்னோட இதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ 5.5% இன்னைக்கு மார்க்கெட் ரன் ஆயிருக்கிற ஒரு ரேஞ்சை வச்சு சொல்லணும் அப்படின்னா இந்த 5.5% அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ நாளைக்கு தான் தெரியும் எந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வரப்போகுது அப்படின்னு. ஓகே, ஸோ இது டெக்னிக்கல்ஸாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸை பார்த்துட்டு வந்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபினான்ஸ் சைடு கொஞ்சம் பரவாயில்லைங்க. பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, பேங்க் எக்ஸ். ஸோ மந்த்லி கான்ட்ராக்ட் எல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி டேட்டாஸ் கொடுத்துருக்கு. இந்த டேட்டா கரண்ட், அதாவது இன்னைக்கு எல்லாமே எக்ஸ்பைரி எடுத்தது கிடையாது. அடுத்த எக்ஸ்பைரி எடுத்த டேட்டா. எப்பவுமே எக்ஸ்பைரி அன்னைக்கு மட்டும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா அடுத்த எக்ஸ்பைரி தான் எடுத்திருக்கேன். நிஃப்டி 50 சென்செக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈக்குவல் க்ளோசிங். ஸோ இந்த இடத்துல தான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த ரேட் கட் அப்படியே கண்டினியூ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா குழப்புது. ஏன்னா புட் ஆப்ஷனை ஹெவியா செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் நாளைக்கு 25 பேசிக்ஸ் பாயிண்ட் இல்லை 50 பேசிக்ஸ் பாயிண்ட் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே ஷோ ஆகலை. ஒரு ஈக்குவல் ப்ரெஷர்ல தான் காட்டுது. ஸோ அதுதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. பார்க்கலாம். ஓகே, ஸ்டாக்ஸ் என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 3073 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1386, டிக்ளைன்ஸ் 1596, அன்சேஞ்சு 91. 52 வீக் ஹைல 76 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல பார்த்தீங்கன்னா 104 ஸ்டாக்ஸும் இருக்கு. ஸோ ஆல்ரெடி நேற்று 115 ஸ்டாக்ஸ் இருந்தது, இன்னைக்கு 104. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வரல. இப்போவும் பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹைல அதிகமான ஸ்டாக்ஸ் இருக்கு. அப்பர் சர்க்கியூட்ல 60யும் லோயர் சர்க்கியூட்ல பார்த்தீங்கன்னா 65 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்ல இருக்கு. ஸோ என்எஸ்சி டேட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டேபிள் மார்க்கெட் தான். அதாவது ரொம்ப பெரிய அளவும் ஒரு பக்கம் வேகமா போல, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குறையும் இல்லை, ஒரே மாதிரி தான் ஸ்டேபிளா இருக்கு.
செக்டார் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபினான்ஸ் செக்டார் மட்டும்தான். நேற்று எப்படி ஃபினான்ஸ் செக்டார் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆனதும், இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ பேங்க், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கு. நிஃப்டி எல்லாம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நெகட்டிவ் தான். எஃப்எம்சிஜி, ஐடி செக்டார், ஐடி வந்து கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ மற்ற ஒரு வாரத்தில் அடி வாங்கினோன்னு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவரி ஆகிற மாதிரி தெரியுது. மற்றபடி ஃபினான்ஸ் செக்டார் மட்டும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நாளைக்கு ஆர்பிஐயோட ரிசல்ட்ஸை எதிர்பார்க்குற மாதிரி கொஞ்சம் வந்து பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாருதி, எம்என்டம், ஸ்ரீராம், சன் ஃபார்மா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து க்ரோத் ஆயிருக்கு. ஐசிஐசி பேங்க், ரிலையன்ஸ், ஃபினான்ஸ் செக்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க் வந்து அவ்வளோ வந்து பர்ஃபார்மன்ஸ் தரல. மற்றபடி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1.30, 1.65, ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1.30. ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஹையான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. கொஞ்சம் வந்து பரவாயில்ல. இந்த மற்ற ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணுறத விட கொஞ்சம் வந்து மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்கே தவிர இப்போவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கு. டாப் கெய்னர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், அதானி போர்ட்ஸ், அல்ட்ரா சிம்கோ, டாடா மோட்டார்ஸ், சிப்லா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். டாப் லூசர்ஸ்னா இண்டிகோ, ஐடிசி, பாரதி ஏர்டெல், ட்ரெண்ட், டைட்டன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஓகே, டெக்னிக்கல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நேத்தோட லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு கேண்டில்ஸ் வந்து கீழே க்ளோசிங் வந்து வச்சிடுச்சு. ஸோ நேத்தோட லோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ இந்த இடம் தான், இந்த ஜோன் நேற்று லோ. ஸோ 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து க்ளோசிங் வந்து கீழே வந்து நமக்கு வந்து வச்சிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் தான் மறுபடியும் வந்து நிஃப்டி வந்து கொடுத்துருக்கு. இதோட கண்டினியூவேஷன் எவ்வளோ தூரம் போகும், அதாவது 10 மணிக்கு அந்த ரிசல்ட்டை வச்சு தான் மூவ்மெண்ட் வந்து நடக்கும். அதில் வேற வந்து எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் கண்டினியூஸாக கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ மேபி ஒரு ஃப்ளாட் ஓப்பன் மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளாட் ஓப்பன் மாதிரி நடக்குது அப்படின்னா ஸோ இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி ஸோ அகைன் வந்து ஃபாலிங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. லோவை பிரேக் அவுட் பண்ணால் 24,348 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு வந்து நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ கேப் டவுனில் ஓப்பன் ஆகிற மார்க்கெட் மறுபடியும் ரெக்கவரி ஆகணும் அப்படின்னா இன்னைக்கு க்ளோஸை பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸோ நம்ம வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு லோ வந்து நமக்கு வந்து 24,587. சப்போஸ் ஒரு கேப் டவுன் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, 24,500ல சின்னதாக ஒரு கேப் டவுன் விழுகுது அப்படின்னா ஸோ நமக்கு ஒரு 10 AM அந்த ரிசல்ட் வர்றப்ப பிரேக் அவுட் இந்த க்ளோஸை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போனால் ஸோ பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ மேலே வந்து ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் பக்கம் நிஃப்டி வந்து எய்ம் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். பேங்க் நிஃப்டியெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஸ்ட்ராங் கொஞ்சம் பாசிட்டிவ்ல தான் இருக்குது. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 55,200 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இருக்குது. அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கினா கூட அகைன் வந்து இந்த இடம் 54,352 தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். பேங்க் நிஃப்டிக்கான நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் வந்து 54,352. ஸோ மற்றது கொஞ்சம் வந்து நிஃப்டி நமக்கு வந்து இம்பேக்ட் ஆகிறத விட பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து இம்பேக்ட் ஆகும். ஏன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ரேட் கட் வந்து ரொம்பவும் அஃபெக்ட் ஆகிற இடம் வந்து ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு சொல்லப்போனால் ரொம்ப இறங்கி இருக்க வேண்டியது ஒரு 0.06% மட்டும்தான் கொஞ்சம் வந்து மேலே கொண்டு வந்து க்ளோஸ் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ ஃபின் நிஃப்டியோட சப்போர்ட் ஜோன் வந்து இந்த ஜோன் தான் 25,890 தான் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியோட சப்போர்ட் ஜோன். ஸோ அகைன் இங்கே வந்தால் பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டியோட சப்போர்ட் ஜோன் வந்து 12,485. சென்செக்ஸோட சப்போர்ட் ஜோன் வந்து 80,117 தான் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸோட சப்போர்ட் ஜோன். ஸோ நாளைக்கு 10 AM வரைக்கும் பாருங்க, பார்த்துட்டு ரிசல்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் ஸோ நம்ம ட்ரேடிங் வந்து பண்ணணும். சப்போஸ் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் க்ளோஸை கிராஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அவசரப்பட்டு பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ ஏன்னா அந்த மாதிரி தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? சப்போஸ் ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பன் நடந்துச்சு அப்படின்னா இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணால் பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லைனா இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா செல்லிங்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். பார்க்கலாம் நாளைக்கு 10 AM 25 பேசிக்ஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏறிடும். 50 பேசிக்ஸ் பாயிண்ட்ஸும் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏறிடும். சப்போஸ் அன்சேஞ்சடுன்னு வந்துட்டாதான் ஸோ செல்லிங் இல்லைனா வாலட்டிலிட்டி பெருசாக நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு.
இதே வந்து ரேட் கட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெரிய செல்லிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து மார்க்கெட்ல வந்து இருக்கு, பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயிலில் மார்னிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் ஸோ செல்லிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா செல்லிங் தான் கன்ஃபர்மேஷன் வந்து ஆயிருக்கு. ஸோ 5605 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் 5467 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நேற்று வந்து ஏன் வந்து 200 பாயிண்ட் இறங்குது அப்படின்னு மார்னிங் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ ஒபெக் மீட்டிங், ஓபிஇசி மீட்டிங் வந்து நடக்க போகுது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, இன்னும் எதுவுமே சொல்லலை. என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, இந்த பேரல் வந்து நவம்பர் மந்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணலை. இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால சப்ளை வந்து அதிகமாக கிரியேட் ஆயிருமோங்கிற ஒரு பயத்தில் மார்க்கெட் வந்து பெரிய அளவில் ஒரு 200 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ மறுபடியும் லோவை பிரேக் அவுட் பண்ணால் 5467 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து இருக்கு. ஸோ லோ பிரேக் அவுட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செல்லிங் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ மறுபடியும் இந்த லோ, இன்னைக்கு லோ, இந்த லோ பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸோட சப்போர்ட் ஜோன் வந்து மார்னிங்கில் சொல்லியிருந்தேன் 289.5. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதோட டார்கெட் வந்து 294, 296 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, ரேட் கட் ஆகுமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். 5.5% வந்து அப்படியே கண்டினியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி வரலாம். என்னோட ப்ரெடிக்ஷன் படி, கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ மார்க்கெட் மூவ்மெண்ட், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, என்னோட ப்ரெடிக்ஷன் படி பார்த்தீங்கன்னா 5.5ங்கிறது அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட் கட் வர பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரேட் கட்டமும் நடக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டா கூட பெரிய அளவுலலாம் எதுவுமே க்ரோத் கிடையாது. அல்ட்ரா, ஜேஎஸ்டபிள்யூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் டைமில் தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மற்றபடி ஃபினான்ஸ் செக்டார்லையுமே பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் ஏறி இருக்கு. ஸோ ஓவராலாக கொஞ்சம் வந்து ஒரு அன்ஸ்டேபிள் மார்க்கெட், ஸ்டேபிள் மார்க்கெட், ஒரே அளவுக்கான மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். நமக்கு யூஎஸ்டி ஐஎன்ஆரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து குழப்புது. இந்த ஒன் டே வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆல்ரெடி இதுவுமே பார்த்தீங்கன்னா 88.76. ஸோ இதுவும் ஏறிட்டு இருக்கு. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது எப்பெல்லாம் ஏறுதோ மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு மேபி ஒரு கேப், இன்னும் கொஞ்சம் மூவ்மெண்ட் எடுத்துட்டு ஒரு 88.80க்கு மேலே கொஞ்சம் வந்தது அப்படின்னா, வந்தது ஒரு 5%, இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5.5% கண்டினியூ ஆகுது, இந்த ரெண்டுமே மேட்ச் ஆனது அப்படின்னா நாளைக்கு கொஞ்சம் செல்லிங் வந்து பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.